Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 example 5.18 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துக்கலாம். Slope intercept form. A line with slope m and y-intercept c can be expressed through the equation y equal to mx plus c. அதாவது இந்த y equal to mx plus cங்கிறது ஒரு லைனோட ஈக்குவேஷன். அந்த லைனுக்கு நமக்கு என்னெல்லாம் தெரியும்? ஸ்லோப் தெரியும், y-intercept 3cங்கிறது தெரியும். இந்த ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு லைனோட ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கிறது y equal to mx plus cங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸ்லோப்புங்கிறது நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம். y-intercept c அப்படிங்கிறது என்ன? இப்போ புக்கில் பேஜ் நம்பர் 222ல கொடுத்துருக்காங்க. Every straight line that is not vertical will cut the y-axis at a single point. The y-coordinate of this point is called y-intercept of the line. புரியுதா? Every line that is not vertical. இப்போ ஒரு லைன் இருக்குது, இப்போ இதுதான் y-axis, இது x-axis. Every line that is not vertical, அப்போ ஏதோ ஒரு லைன் வெர்டிக்கலாக இல்லை ஸ்லாண்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஸ்லாண்டிங்காக இப்படி ஒரு லைன் இருக்குது, அது வந்து ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக கட் பண்ணும். அப்போ இந்த பாயிண்டில் இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு கோஆர்டினேட்டு எக்ஸ் கம்மா ஒய்யாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட் கட் பண்ணிச்சுன்னா இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒய்யோட கோஆர்டினேட் தான் என்னது? ஒய் இன்டர்செப்ட் சி. இப்போ இது வந்து எக்ஸ் கம்மா ஒய் இருக்குது, அப்போ இந்த ஒய்ங்கிற பாயிண்ட் தான் இந்த ஒய் இன்டர்செப்ட் சி. ஏதாவது ஒரு லைன் அது வந்து வெர்டிக்கலாக இல்லை ஸ்லாண்டிங்காக இருக்குது, அது கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸை ஒரு பாயிண்டில் கட் பண்ணும். அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒய் கோஆர்டினேட் தான் ஒய் இன்டர்செப்ட் சி. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ ஒரு சம்மில் வந்து ஸ்லோப்பும் கொடுத்துருக்காங்க, ஒய் இன்டர்செப்ட் சியும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா ஒய் இஸ் ஈக்குவல் டு mx plus c. இப்போ எக்ஸாம்பிள் 5.18 பாருங்கள். Find the equation of a straight line whose slope is 5 and y-intercept is -9. ரெண்டுமே கொடுத்துருக்காங்களா? ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, y-interceptடும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது inclination is 45 degree and y-intercept is 11. சரி, ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஸ்லோப் வந்து m equal to 5னு கொடுத்துருக்காங்க. அப்போ y-intercept c is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க? -9 கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் a straight line is y is equal to mx plus c. ஸோ y is equal to mங்கிறது 5, x minus cங்கிறது -9. ஸோ நம்ம இப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும்னா எக்ஸ் எல்லாம் இந்த லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ இது லெஃப்ட் சைடு வர்றப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஆகுமா? -5x ப்ளஸ் ஒய் அங்கேயே தான் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஒய் -9 லெஃப்ட் சைட் போகிறப்போ +9 ஈக்குவல் டு 0. இந்த சைடு எல்லாமே அந்த சைடு கொண்டு போயிட்டோம், ஸோ இங்கே 0 மட்டும் தான் இருக்குது. எப்போவுமே ஈக்குவேஷனில் ஸ்டார்டிங்கில் மைனஸ் வரக்கூடாது, ஸோ எல்லாத்தையுமே நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். -5x வந்து +5x, +y வந்து -y, +9 வந்து -9 ஆகுது, ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன், ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்க்ளினேஷன் இஸ் 45 டிகிரி அண்ட் ஒய் இன்டர்செப்ட் 11. நமக்கு ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தான் ஒய் ஈக்குவல் டு mx plus cன்னு தெரியும் ஃபார்முலா. இங்கே இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ளினேஷன் தான் என்னது? தீட்டா, டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. தீட்டா நமக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? ஸ்லோப் m இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போ tan தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி. tan 45ஓட வேல்யூ என்னது? 1. அப்போ m என்னது? ஸ்லோப் வந்து 1. y இன்டர்செப்ட் c வந்து 11 கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ஈக்குவேஷன் ஆஃப் a straight line is y is equal to mx plus c. இப்போ y is equal to x, cங்கிறது 11. mங்கிறது ஏன் போடல? mங்கிறது நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 1 into x வந்து x தானே, ஸோ 1 போடலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் லெஃப்ட் சைட் கொண்டு போயிடலாம். -x + y -11 ஈக்குவல் டு 0. ஸ்டார்டிங்கில் மைனஸ் வரக்கூடாது, ஸோ எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். x -y + 11 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.